பக்தியை எப்படி காமிச்சிருப்பாங்கன்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாடகத்தின் மூலமாக சொல்ல வராங்க நம்ம சீனியர் பாய்ஸ், ஜூனியர் பாய்ஸும் இருக்காங்க. சேர் நடுவில் ஒன்று போட்டு ஆண்டி. எங்கடா போயிட்டான் இந்த ராஜா. இவனுங்க வேற நம்மள மறைச்சு பாத்துருங்கிறானுங்க. டேய் அத உர்றா, நேத்து ஏதோ மனப்பாடம் பண்ண சொன்னான்டா. என்னடா சொன்னா? ஏதோ இலவசம் சொல்லி ரோட்ல சுத்தி நிக்கறான்டா. டேய் உர்றா, நம்ம அடிக்காத விட்டாடா, பாத்துக்கலாம் உர்றா. டேய் பூமி எதுதுடா, வந்துட்டான் போறடா குண்ட. வாழ்க 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 நேபுகாத்நேச்சார் வாழ்க 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 உங்கள் ராஜா வாழ்க 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 வாடா குண்டா வாழ்க. டேய் நேற்று சொன்ன இலவச திட்டங்கள்லாம் போய் சொல்லிட்டீங்களா? டேய் என் கல் தானே சொன்னேன், அவங்களே ஏன்டா கேட்டுக்கிறேன்? அதான் இவன் சொல்லிட்டேன் ராஜா, சொல்லிட்டேன். மக்களே, இலவசம் 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 ஆண்ட்ராய்டு மொபைல் இலவசம் 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 அதுக்கு சிம் கார்டோட இன்டர்நெட்டும் இலவசம் இலவசம் இலவசம். சின்ன பசங்களே, எல்லா வீடியோ கேமும் இலவசம் இலவசம் இலவசம். நீங்க பதறாதீங்க பெண்களே, உங்களுக்கான எல்லா நாடகமும் இலவசம் இலவசம் இலவசம். வாலிபர்களே, உங்களுக்காக எல்லா சினிமாவும் இலவசம் இலவசம் இலவசம். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் மக்களே. ஒண்ணே ஒண்ணுதான் மக்களே. பைபிள் வாசிக்காதீங்க, வாசிக்காதீங்க, சர்ச்சுக்கு போவாதீங்க, போவாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. ராஜா சொன்ன திட்டத்தையும் ராஜாவையும் வணங்கினா மட்டும் போதும். எல்லாமே இலவசம் இலவசம் இலவசம். மக்களே, இப்போ இந்த சத்தம் கேட்கும் போது ராஜாவை வணங்கினீங்கன்னா மட்டும் போதும். இந்த வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு எல்லாமே இலவசம் இலவசம் இலவசம். ஏய், யாரா அந்த 3 பேரு வணங்கவே மாட்றாங்க? போய் என்னன்னு கேளுங்க அவங்கள. போயிட்டு வர ராஜா. டேய் யாரா நீங்க? டேய் நீ யாரா? டேய் நாங்க ராஜாவோட சிஷ்யன்டா. நான் ஏசப்பாவோட சிஷ்யன்டா. செத்துருவீங்கடா. ஏய் செத்தாலும் பரவாயில்லடா, நாங்க ஏசப்பாவை தான்டா வணங்குவோம். ராஜாவை வணங்குவியா வணங்க மாட்டியாடா? வணங்க முடியாது பட. இதா ஒரே நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். ராஜா ராஜா, அவனுங்க உன்னெல்லாம் வணங்க மாட்டானுங்களா? ஏசப்பாவை மட்டும்தான் வணங்குவானுங்களா? நம்ம திட்டத்தை சொன்னியா? உங்க திட்டத்தெல்லாம் தேவையில்லான்ட்டானுங்க ராஜா. உனக்கு வாய் கொடுப்போ. நாங்க எத்தனை வாங்கி கொடுக்குது? சரிங்க ராஜா. அவனுக்கு 3 பேர் தூக்கிட்டு போயிட்டு நெருப்புல போடுங்கடா. நெருப்புல போடுங்கடா. வச்சிட்டு போறாங்க. பார்த்தீங்களாங்க, இந்த மாதிரி தான் பைபிளில் இருக்கிற நேபுகாத்நேச்சர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க இருக்கிற போது தான் இந்த தேவன் இருந்தார். அதே தேவன் தான் இப்பொழுது இருக்கிறாரு. ஆனால் அவங்கள மாதிரி பரிசுத்தம், அவங்கள மாதிரி தேவனுக்கு உண்மை இந்த 2020 காலகட்டத்தில் நமக்குள்ளே இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, நாடகத்தின் மூலமாக சிந்திக்க வேண்டிய விஷயம். அவருடைய வருகை சமீபமாக இருக்குது. எனவே நாமும் தேவனுக்கு மிக உண்மையாக 100% பரிசுத்தமாக இருக்க இந்த நாடகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். மிக்க அருமையாக புரிய வைத்தார்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராங்க. அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம்.